ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டிடிஹெச் ஏர்டெல்லேருந்து டாடா ஸ்கைக்கு வந்து மாற போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஏன் வந்து ஏர்டெல்லில் வந்து மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சிக்னல் ப்ராப்ளம். அடிக்கடி வந்து சிக்னல் ப்ராப்ளம் வந்துடுது. ஒரு சின்ன காற்றடிச்சாலோ இல்லை லைட்டாக மழை தூறினாலோ வந்து சிக்னல் ப்ராப்ளம் வந்துடுது. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரிமோட் ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம ஒரு 808 தான் ஒரு சேனல் அப்படின்னு நான் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 அழுத்திட்டு சரி நம்ம வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் 8 அழுத்துவோம். அப்பயும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 888 அப்படின்னு சொல்லிட்டு அது நம்பர் வந்து சேனல் வந்து மாறி இருக்கும். நாம் வந்து போட வந்தது வந்து 808, ஆனால் அது மாறி இருக்கிறது என்னவோ 888. இது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது மட்டும் ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து 270 வந்து இருந்துச்சு. இப்போ வந்து 330க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ரேட்டு வந்து. நாங்கள் வந்து 6 மந்த்துக்கு 1400 வந்து போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து 1700 வந்து மாற்றிருக்காங்க. இதுவும் ஒரு ரீசன் தான் நாங்கள் வந்து டாடா ஸ்கை மாறுறதுக்கு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெங்களூரில் இருக்கும்போது டாடா ஸ்கை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அது வந்து ரிமோட் வைஸும் சரி, சிக்னல் வைஸும் சரி, ரேட் வைஸும் சரி எல்லாமே வந்து ஓகேவாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க வந்து ஏர்டெல் வந்து யூஸ் பண்ணதுனால சரி அதே கொடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர்டெல் வந்து யூஸ் பண்ணோம். ஒரு 1.5 வருஷம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து அது செட் ஆகலை. அதனால் நாங்கள் திரும்பவும் வந்து டாடா ஸ்கைக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கனெக்ஷன் வந்து கொடையும் செட்டப் பாக்ஸும் அதே தான். ஆனால் வந்து ஏர்டெலுக்கு பதிலாக டாடா ஸ்கை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3100. அதாவது ஒரு வருஷம் 15 நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரீசார்ஜோடு சேர்த்து வந்து டிடிஹெச் வந்து கனெக்ஷன் வந்து கொடுப்பாங்க டாடா ஸ்கையில். நம்மளுக்கு அப்படி புதுசாக வேணும், என்னது செட்டப் பாக்ஸும் கொடையும் வந்து புதுசாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3600 வந்து வருது. அது இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலேயே வந்து கனெக்ஷன் மட்டும் மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3100 வந்து வருது. இது வந்து எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து வர சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, செட்டப் பாக்ஸு, அந்த ஒயர் கனெக்ஷன், டிவிலேருந்து வர அந்த கேபிள், இது மூணையும் வந்து மாற்றிருக்காங்க. இதுதான் வந்து நியூ டாடா ப்ளேவோட செட்டப் பாக்ஸு. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து இப்போ வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டப் பாக்ஸ்லேருந்து டிவிக்கு போகிற இந்த கேபிள் வந்து மாற்றிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வந்து புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. இது மட்டும்தான் வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணது. மேலே இருக்கிற கொடையிலேருந்து செட்டப் பாக்ஸுக்கு வர அந்த கேபிளும் வந்து பழசே தான். சிக்னல் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. அவங்க போட்டதுமே முதல்ல வந்து பொம்மை டிவி தான் வந்து போட்டு விட்டோம். எங்கள் பசங்க 2 பேரும் நான் வீடியோ எடுக்கும்போது மறைக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து நின்று பார்த்துட்ருக்குறாங்க. அதுவும் எங்கள் சின்ன பையன் வந்து நான் வீடியோ எடுக்கிறத கூட கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு அந்த பொம்மை டிவிலேயே எப்படி மூழ்கி இருக்கிறான்னு பாருங்கள். ஒரு வழியாக நாங்கள் வந்து ஏர்டெல்லேருந்து டாடா ஸ்கைக்கு வந்து மாறிட்டோம். எங்களை மாதிரியே நீங்களும் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி செட் ஆகாமல் இன்னொரு டைம் மாற்றிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.